கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிற்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிற்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். எப்படி செய்ய வேண்டும் என்பதை முன் வசனத்தில் விளக்குகிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்புகிறவரை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதன் மூலம் அன்பும் மன்னிப்பும் கருணையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். இந்த குணாதிசயங்களை நாம் கடைபிடிக்கும் போது நாம் பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகவும் அவருடைய அன்பையும் கிருபையும் பிரதிபலிப்பவர்களாகவும் இருப்போம். இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய விஷயங்கள் எல்லோரையும் நேசிப்பது. இயேசு பகைவர்கள் உட்பட எல்லோரையும் நேசிக்கச் சொல்கிறார். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வது, தீயவர்கள் நல்லவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பட்சபாதம் பார்க்காமல் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். நம் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. மேலும் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பரலோக தகப்பனுக்கு நெருக்கமாக்கி அவருடைய புத்திரர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. நாம் இப்படி இருக்க இப்படி இருந்தால் உலகத்தில் வாழ முடியுமா என்ற கேள்வி நம்மளுக்குள் எழும்பும். மனிதனாய் இந்த பூமியில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார் அல்லவா? கொடூர சிலுவையின் மரத்தில் தொங்கிய வேளையில் கூட தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களுக்காகவும் பிதாவை நோக்கி இவர்கள் செய்வது அறியாது செய்கிறார்கள் என்று பிதாவை நோக்கி மன்றாடி வேண்டிக் கொண்டார் அல்லவா? தன்னை கைது செய்து வந்த பிரதான ஆசாரியனின் வேலைக்காரரில் ஒருவனின் காதை சீசன் ஒருவர் வெட்டும்போது கூட இயேசு அந்த சீசனை கடிந்து கொண்டு வேலைக்காரனின் காதை தொட்டு குணமாக்கியதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பாவியாகிய நம்மை தமது பரிசுத்த ஆவியினாலே தேடி வந்த ஆண்டவர் நம்மை மன்னித்து நமக்காக தம்முடைய உயிரையே கிரயமாக கொடுத்தார். அவரது அன்பையும் மன்னிப்பையும் பெற்ற நாம் அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை தேவன் சிநேகித்தார். எனவே நாமும் நமது சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்ற நாம் அதே மன்னிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை சபிக்காமல் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்தில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் உம்மை போல மற்றவர்களை நேசிக்க இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்போமா? ஆமென்.